திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் 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 திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் தண்டராஜ் அவர்கள் முதல் பக்கத்தை ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலில் முதல் 10 பக்கத்தை மனப்பாடம் செய்து சபையை முன்னே சமர்ப்பித்தார்கள். அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் அகத்தீசனை வேண்டி வாழ்த்துகிறோம். அவரும் தொடர்ந்து அன்னதானம் செய்து வருகிறார். இல்லைன்றால் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர் வீட்டு எப்படி வாரத்துக்கு எப்படியும் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செய்கிறார். அந்த உணர்வுகள் தான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தடையெல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு தந்தது. ஆக இந்த நூல் வெளியிடுகிற நோக்கமே மனிதன் தெய்வீகத்தன்மை, கடவுத்தன்மை அடைய வேண்டும், இனி பிறவாமையாக மார்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நூல் ஆசான் ராமலிங்க சாமிகள் அருளியிருக்கிறார்கள். நூலை நாம் நூலை வெளியிடுவது மட்டும் இல்லாமல் நாமும் செய்து வருகிறோம். அன்னதானத்தின் நோக்கமே பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியத்தை பெற்று இனி பிறவாமையாகிய மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய மார்க்கத்தை தருவதாகும். அருளை சேகரிக்கும். அன்னதானம் செய்ய அருள் உண்டாகும். ஜீவகாருண்ய ஒழுக்கமே அருள் நூலாகும். இப்போ அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு வறுமை இருக்காது. அன்னதானம் செய்கிற மக்களிடம் புலால் உண்ணுகின்ற பழக்கம் இருக்காது. இருந்தாலும் விடுபட்டு போகும். இப்போ அன்னதானம் செய்கிறவர்கள் மனைவி மக்கள்கிட்ட அன்பு காட்டுவார்கள், தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவார்கள், நன்றியுடன் நடந்து கொள்வார்கள். அப்போ அன்னதானம் செய்தால் அந்த உணவு விருந்தை உபசரிக்கின்ற எண்ணமும் அன்னதானத்தால் தான் வரும். அப்போ அன்னதானம் செய்ய வறுமை இருக்காது, நோய் இருக்காது, சொந்த வீடு அமையும், மன உளைச்சல் இருக்காது, இல்லை பண்புள்ள புத்திரபாய்க்கு உண்டாகும். அன்னதானம் செய்கிற வீட்டில் விபத்து நடக்காது, அகீர் பகீர் எந்த நிகழ்ச்சி அங்கே நடக்காது. அமைதியாக குடும்பம் இருக்கும், மென்மேலும் செல்வம் பெருகும். குடும்பம் நல்லபடியாக பிள்ளைகள் எல்லாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றால் அங்கே புண்ணிய பலம் இருக்குது என்று பொருள். அந்த புண்ணிய பலம் அருள் என்று பொருள்படும். இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது பிற உயிர்கள் பால் கருணை கொண்டு வாழ்வதே ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதாவது கொள்கை. தயவுடன் வாழ்வதே கொள்கை. அந்த தயவை வெளிப்படுத்துவது தான் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். அப்போ இந்த கொள்கையை மக்களிடம் பரப்ப வேண்டும். இப்போ நம்ம நண்பர்கள்லாம் செய்து வருகிறார்கள். ஒரு குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் என்றால் அது புண்ணிய பலம் இருக்க வேண்டும். புண்ணிய பலம் இருந்தால் தான் அந்த குடும்பத்திற்கு உள்ளவர்களால் நல்லபடி இருக்க முடியும். இல்லை என்றால் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்போ அருளை தருவது ஜீவகாருண்யம் தான். அருள் உள்ள மக்களிடம் ஒரு தெளிவு இருக்கும். எதையும் ஆழ்ந்து சிந்திக்கூடிய தெளிவு இருக்கும். அது குடும்பத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதியை தருவது அன்னதானம் தான். அப்போ அருள் வேண்டும். அப்போ அருள் பெறுவதற்கு என்ன வேண்டும்? வெறும் படிப்பு இருந்தால் போதுமா? அருள் பெறுவதற்கு தயவு தான் வேண்டும். தயவுக்கு அருள் என்று பொருள் உண்டு. இப்போ தயவை வளர்க்க வேண்டும். அது எப்படி வளர்க்க வேண்டும்? எப்படியாவது சிரமப்பட்டாவது மாதம் 20 அல்லது 50 அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்யத்தான் ஒருவருக்கு இந்த வன்மனம் தீரும். முன் செய்த வினையின் காரணமாக லோபித்தனம் இருந்தாலும் அந்த லோபித்தனம் தீரும். முன் செய்த நல்வினை பெருக தான் அந்த சாந்தம் உண்டாகும், தைரிய சிந்தை உண்டாகும். இல்லை என்றால் தைரிய சிந்தை வராது. அப்போ தைரிய சிந்தை வராதுக்கு ஏன் நம்ம மனம் வசதி இருக்குது, கொடுக்க மனம் இல்லை. அப்போ ஆசான் ராமலிங்க சாமி கேட்குறோம், என்னையா நீ எனக்கு பொருள் தந்திருக்கிற, ஆனால் கொடுக்கக்கூடிய ஏன் மனசு தரலன்னு கேட்கும்போது நீ செய்த வேணா இப்போ என்றுவார். இதற்கு என்ன எவ்வாயன்னு கேட்கும்போது நீ அன்னதானம் செய்ய பொருள் வரும்போதே அந்த பொருளை ஏழைகளுக்கு செய்ய உணர்வும் தானே வரும். பொருள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருளை நீ இருகப்பற்றி கொண்டால் அதுக்கு எங்கள் மேலே குற்றம் இல்லை. நீ தான் அதுக்கு உபாயம் செய்துக்கணும். அது அன்னதானம் செய்ய சொல்லியிருக்கிறோம், நீ செய்யலை. பொருளுக்கு போனால் வருமானு நினைக்கிற, நிச்சயம் வரும். நீ எந்த அளவுக்கு நீ அன்னதானம் செய்ய அந்த அளவுக்கு இப்போ செல்வம் பெருக தான் செய்யும். நீ குறைஞ்சி போக நினச்சின்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீ செய், நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ செய்யக்கூடிய அன்னதானம் செய்ய செல்வம் பெருக தான் செய்யும். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ இருக்குன்னா அது என்ன செய்யும்? அன்னதானம் செய்ய செல்வம் பெருகும், புகழுக்குரிய புகழான வாழ்வு தரும், நோய் நீடி ஆயுள் தரும், நோயில்லா வாழ்வு தரும், குடும்பத்தை நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பொம்பளை பிள்ளைகளாம் நல்ல ஒரு வரன் கிடைப்பார்கள், பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், ஒரு நிம்மதியான வாழ்வு இருக்கும். அப்போ அது மாதிரி வரும்போது அவங்க என்ன செய்யணும்? ஆசானை கேட்கணும். பொருள் கொடுக்கும்போதே
அந்த பொருளை ஏழை எளிய மக்கள் வகுத்து செய்யக்கூடிய அறிவும் தர வேணும் என்று ஆசான் ராமலிங்க சாமிகள் கேட்டதான் அருள் செய்வார். அப்போ எதை கேட்குமோ அதை அருள் செய்வார். அடியே நீ ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிவுக்கணும்னு கேட்கணும். ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றக்கூடிய அறிவு தர வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு தர வேணும்னு கேட்கணும். இப்படி கேட்டு தான் பெறணும். அப்போ கேட்கும்போது அது எந்த அளவுக்கு அன்னதானம் செய்யணுமோ அந்த அளவுக்கு இறையருள் வந்துக்கிட்டே இருக்கும். அன்னதானத்துக்கு சுருங்க எல்லாமே சுருங்கி போயிடும். அது ராசன் ராமலிங்க சாமி தான் சொல்கிறார். அது எந்த அளவுக்கு விரிவாக அன்னதானம் செய்யணுமோ அந்த அளவுக்கு செல்வம் பெருகும். அன்னதானம் செய்வதற்குரிய அறிவை நம்ம சுருக்கணும்னா வருவாய் சுருங்கும், பல பிரச்சனை வரும், மன உளைச்சல் இருக்கும், தாங்க முடியாது. இது எல்லாமே இருக்கும்போது செய்து கொள்ளணும். ஒரு நம்ம சங்க அன்பர்கள் இப்போ நிறையா செஞ்சிட்ருக்காங்க. இப்போ 20, 25, 30 வயசில் அன்னதானம் செய்ய ஆரம்பித்து என்ன ஆகும்னா முன் செய்த வினையெல்லாம் தீர ஆரம்பிக்கும். முன் செய்த வினை தீர செல்வம் பெருகும். அதுக்கப்புறம் செருப்பறிவு உண்டாகும். இப்போ புண்ணியவான்களுக்கு தான் செருப்பறிவு உண்டாகும். அந்த செருப்பறிவு எதுன்னு கேட்டான், நித்தியத்தை அனித்தியம் என்று உணர்தலும் அனித்தியத்தை நித்தியம் என்று உணர்தலும். அனித்தியத்தை நித்தியம் என்று உணர்கின்ற அறிவு அதுதான் பலகீனமான அறிவு. அனித்தியத்தை அனித்தியம் என்றும் நித்தியத்தை நித்தியம் என்று உணர்கின்ற அறிவு இருந்தால் அது அதான் செருப்பறிவு, அதான் அருள் அறிவுன்னு சொல்கிறோம். இப்போ அருளால் என்ன செய்யலான்னு கேட்டான். அருள் இனி பெறவாத தன்மை உண்டாகும். அருள் மிகுதியாக ஆக பொல்லாத காம வெறி நீங்கும். அருள் மிகுதி உண்டாகும். அப்போ அருள் என்பது புண்ணியம் மிகுதியாக ஆக அருள் மிகுதியாக ஆக அருள் செல்வம் மிகுதியாக ஆக என்ன ஏற்படும், அந்த நம்மகிட்ட இருக்க பழக்க தோஷங்கள் தீரும். பொல்லாத காமமும் குடிப்பழக்கமும் புலால் உண்ணுகின்ற பழக்கமும் அருள் இல்லாத தன்மையாகும். அப்போ சாந்தமான உடம்பு, சாந்தமான இதயம், சாந்தமான வாழ்வு, ஒரு எந்த வீட்டில் எந்த விதமான அச்சம் இல்லாமல் இருக்கணும். வீட்டில் அமைதி இருக்கணும். வீட்டில் அமைதியாக இருக்குன்னு சொன்னால் இங்கே அருள் இருக்குன்னு அர்த்தம், அல்லது புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம், அல்லது தயை இருக்குன்னு அர்த்தம், அல்லது ஜீவகாரணம் இருக்குன்ற அர்த்தம், அது விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்குன்ற அர்த்தம். அந்த வீட்டில் அமைதி இல்லை என்றால் செல்வம் இருக்குது, விபத்து நடக்குது, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க வெளியே போனால் காடு முடிஞ்சு வந்துட்டான், கை முடிஞ்சு வந்துட்டான்னு சொல்லுவான். ஏன் இவ்வளோ பெரிய குடும்பம், பெரிய குடும்பமாக இருக்கணும், பிள்ளைங்க விபத்து உள்ளாக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கிறான், கால் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னான். என்னையா காரணம்னா இவ்வளோ வசதி இருக்குது, அங்கே அருள் இல்லை. வசதி இருக்கிற இடத்துல அருள் இருந்தால் இந்த மாதிரி விபத்து நடக்காது. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு புத்துநோய் இருக்குது, அத்தனை பேரும் மனம் வருந்துவார்கள். அத்தனை பேர் முகத்திலும் சாந்தம் இருக்காது. என்ன காரணம்னா பொருள் இருக்குது, அந்த பொருளை கொண்டு புண்ணியம் செய்யவில்லை. அதனால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு புத்துநோயோ அல்லது விபத்தோ ஏற்படுது. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு புற்றுநோயோ அல்லது விபத்தோ அல்லது வேறு விபத்துகள் அல்லது ஒரு துர்மரணம் ஏற்பட்டால் அது பலகீனம் என்று அறிய வேண்டும். அது சாமர்த்தியம், அது கவனக்குறைய நினைக்கக்கூடாது. பலகீனம் எங்கேயோ இருக்குது. நம்ம பிள்ளை போய் வெளியே போயிட்டு வர்றான், மூட்டு பேர் அடிபட்டு வந்திருக்கிறான், பலகீனம் அவனிடம் இல்லை, நம்மிடம் இருக்குது. நாம் நெறியோடு இருந்திருந்தால், நம்ம புண்ணியம் செஞ்சுருந்தால் நம்ம பிள்ளைக்கு அப்படி வந்திருக்காது. பிள்ளை எங்கே போனால் லாரி மோதுனா லாரி தான் அடிபடணும். லாரியோ பஸ்ஸோ அடிபட்டால் அதுக்கு தான் காயம், அதுக்கு தான் சேதம் இருக்கணுமே தவிர நம்ம பிள்ளைக்கு சேதம் ஏற்படாது. நம்ம பிள்ளைகள் சேதம் இருக்குன்னு சொன்னாவே ஏதோ நம்மகிட்ட குறை இருக்குது, நம்ம செயல்பாட்டில் தவறு இருக்குது. என்ன அகத்தீஸ்வரா, என்னையா நான் குற்றம் செஞ்சேன், ஏன் பிள்ளைகளுக்கு இப்படி விபத்து நடக்குதுன்னா நான் என்ன செய்வேன் மகனே, நான் நேராக சொல்ல முடியும். அதான் ஆசான் ராமலிங்க சாமி எழுதி வச்சிருக்கிறாரு, பசியாற்றுங்கள், நிம்மதியாக வாழ்க்கை நடத்துங்கள், விபத்து இல்லாமல் வாழுங்கள், குடும்ப மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று ஆசான் எழுதி வச்சிருக்காரு. அவர் எங்களை சேர்ந்தவர் தான். அதில் வாழையடி வாழையான வந்து திருக்கூட்டம் மறைவில் அவர் வருவார். அவர் சொல்லியிருக்கிறார், நீ கேட்டுக்கல, நீங்கள் பாட்டு கேட்காம நீங்கள் பாட்டு அது செல்வம் பெருகணுன்னே இப்படி மிஞ்சி அப்படி மிதந்துக்கிட்டு பெருமிதத்தோடு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யணுவார். அப்போ என்ன செய்யணும்னா தக்க ஒரு உபதேசம் செய்ய வேண்டும். தக்க ஒரு உபதேசம் தீர்வாரணம் படி அதில் உள்ள கருத்துக்களை பார்க்கணும். சரி படித்தா புரியலையே, ராமலிங்க சாமிகளே ஐயா ஜீவாரண்ய ஒழுக்கம் படிக்கிறேன், கடைப்பிடிப்புக்குரிய அறிவு நீ தான் எனக்கு தரணும் அப்படி கேட்கணும். அப்போ ஆசான் பக்தியை செலுத்தும் போது என்ன கேட்கணும், ராமலிங்க சாமியை நான் ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றக்கூடிய அறிவும் அதுக்குரிய பக்குவமும் சுற்றுப்புற சூழ்நிலை அமைய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்படி கேட்டால் தான் அவங்க அருள் செய்வாங்க. இல்லைன்னா பொருள் வேணா பொருள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நட்டமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ வேணுங்கிற வாசிக்கவா கேட்ட கொடுத்தேன், கேட்டு பொருள் கொடுத்தேன், இந்த பொருளை கொண்டு நன்மை செய்யறதுக்கு நீ செய்யாவிட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னா. ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் திடமாக ஆரோக்கியமாக இருக்குது, விபத்தெல்லாமே இருக்குது, மனைவிக்கு நோய் இல்லை, கனவுக்கு நோய் இல்லை, தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேர் நிம்மதியாக இருக்கிறார் என்றால் அங்கே அருள் இருக்குது. அவ்வளோ பெருக்கும் பிரச்சனை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஏதோ ஒரு பலகீனம் இருக்குது. இங்கே அந்த பலகீனம் ஒன்று டோவித்தனம்,
அல்லது வேறு வேறு முன் செய்த வினைப்பயன், முன் செய்த வினைப்பயன் இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? அருளை பெறுவதற்கு புலால் உண்ணாதே. புலால் உண்ணுகின்ற மக்கள் அருள் இருக்க முடியாது. பொருளாட்சி போட்டாதான் இருக்கில்லை, அருளாட்சி ஆங்கிலே உண்டின்பவருக்குன்னா பொருளை நிறைய சேர்த்து அதை ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தாமல் இருக்கப்பட்டு கொண்டால் அதனால் அவனுக்கு பெருமை இல்லை. அதே போல் அருளாட்சியில் அருள் இல்லை என்று கேட்டான். அருளாட்சி அது பொருளாட்சி போட்டாதான் இருக்கில்லை, அருளாட்சி ஆங்கிலே தின்பவருக்கு. அதே தின்பவர்னு சொன்னான், உண்பவர்னு சொல்லாமல் தின்பவர்னு சொல்லியிருப்போம். அது வார்த்தை ஒரு கடினமான வார்த்தை. மாடு திணிச்சான்னு கேட்போம். இப்போ பொருளால் உண்ணுகின்ற மக்களுக்கிட்ட அருள் இல்லை. அருள் எதுக்கு பெறணும்னா குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அல்லவா? மனைவிக்கு நோய் இல்லாமல், கணவனுக்கு நோய் இல்லாமல், குடும்பத்தில் பண்புள்ள புத்திராபையாக இருக்கணும் அல்லவா? குடும்பம் அமைதியாக இருக்கணும் என்றால் அவர்கள் புலால் உண்ணக்கூடாது, உயிர் கொலை செய்யக்கூடாது. உயிர் கொலை செய்து புலால் உண்ணுகின்ற மக்களும் குடும்ப அமைதி இருக்க முடியாது. சரி, சில குடும்பத்தை அமைதி இருக்குன்னா முன் செய்த வினையின் காரணமாக இருக்கும். அதுக்கு பிறகு ஏற்படுகிற நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குன்னா விபத்துகளும் பிரச்சனைகளும் தாங்க முடியாமல் போட்டு வாட்டி வதைச்சிட்டு இருக்கும். வினைப்பயன் இருக்குது. அந்த வினைப்பயனை நீக்குவதற்கு ஒன்றே ஒன்று அன்னதானம் தான். அதுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கமே தயவுடன் வாழ்வது தான். தயவுடன் வாழ வேண்டும் என்று சொல்வது, தயவுடன் வாழ்வதே ஒரு சிறந்த கொள்கை. அதே ஜீவகாருண்ய ஒழுக்கம். இதை ஒரு நாளில் செய்ய முடியாது, நிச்சயம் ஒரு நாளில் செய்ய முடியாது. அதுக்கு என்ன ஆபாயம்னா தினம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யாமல் சாப்பிட மாட்டேன் என்று சொல்வது ஜீவகாருண்யம். அதுவே ஒரு கொள்கையாகும். வேண்டாம், வாய்ப்பில்லை, வாரத்துக்கு ஒருவருக்காக அன்னதானம் செய்து தான் நான் வாரத்துக்கு ஒருவருக்காக நிச்சயம் செய்வேன் என்று ஒரு உறுதி கொள்வது, அது ஒரு பண்பு. இல்லை, வாய்ப்பில்லை, மாதம் ஒருவருக்காக நிச்சயம் செய்வேன், சத்தியமாக செய்வேன், செய்யவில்லை என்றால் நான் இறந்து செத்து விடுகிறேன் அப்படி என்று உறுதியாக இருப்பது எதுவோ அதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அது மாதிரி கொள்கையை கடைப்பிடிப்பதே ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ஆகவே ஒன்றை பெற்றுதான் மற்றொன்றை பெற முடியும். ஒன்றை பெற்று புண்ணியத்தை பெற்றுதான் மற்றொன்றை பெற முடியும். அது மற்றொன்று எதுன்னு கேட்டான். இனி பெறாமையாகிய மார்க்கம். பெறாமையாகிய மார்க்கத்துக்கு வேறு சடங்குகளால் முடியாது. பட்டினி கிடப்பதோ, மூச்சு கட்டுவதோ, ஊராக சுற்றுவதோ அதனால் எதுவும் பயனில்லை. ஒன்றை பெற்று மற்றொன்றை பெறுவது, ஒன்று துணை ஒன்று மற்றொன்று பெறுவதுன்னு சொன்னான். அது ஒன்று துணை என்பது ஜீவகாருண்யம், மற்றொன்று பெறுவது இனி பெறாமைக்குரிய மார்க்கம் எதுன்னு கேட்டான். மரணம் வரக்கூடாது. சரி, மரணம் என்பது எதுன்னு கேட்டான். மூச்சு காற்று வந்து போன்ற காற்று வெளியே சென்றால் மரணம், உள்ளே தங்கிவிட்டால் மரணம் இல்லை. இந்த வாய்ப்பு பெறுவது எப்படின்னு கேட்டான். அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் ராமலிங்க சாமிகள், திருஞான சம்பந்தர், பதஞ்சலி முனிவர், திருநாவுக்கரசர், அவருடைய அகத்தியர் போன்றோர். அவங்க என்ன செய்தார்கள்? புண்ணியத்தை செய்தார்கள், முன் செய்த வினை நீக்கினார்கள், தன்னை அறிந்தார்கள். தன்னை அறிவது எப்படின்னு கேட்டான். தன் ஆன்மாவை அறிவார்கள். ஆன்மா என்பதுன்னு கேட்டான். மூச்சு காட்டு ஏக்கம் உண்டறிந்தான். மூச்சு காட்டு வசப்படுதல். அப்போ ஆன்மா என்பது மூச்சு காட்டு ஒரு 421,600 முறை வந்து செல்லும் கண்ட காற்றை வெளியே சென்றால் மரணம், உள்ளே தங்கிவிட்டால் மரணம் இல்லை. உள்ளே தங்குவதற்கு எப்படி இருக்கணும்? தேகம் அருள் தேகமாக இருக்க வேண்டும். அருள் தேகம் இல்லையிட்டால் உள்ளே தங்குமா? தங்காது. அப்போ அருள் தேகம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்போ புண்ணியம் செய்வதற்கு தயை சிந்த வேண்டும். அன்னதானம் செய்ய என்ன ஆகும்? அந்த தேகம் அருள் தேகமாகும். அருள் தேகத்தில் ஒடுகின்ற மூச்சு காற்று அருள் தேகத்தில் தங்கிவிடும். அந்த தேகம் அருள் தேகமாக இருந்தால் தான் தங்கும். அதே புலால் உண்டுகின்ற தேகமாக இருந்தால் அங்கே தங்காது. உயிர் கொலை செய்கிற தேகத்தில் தங்காது. இப்போ உயிர் கொலை செய்யக்கூடிய தேகத்தில் ஆன்மா தங்காது. ஆன்மா என்பது காற்று. அந்த காற்று எங்கே தங்க வேண்டும்? புருவமத்தில் தங்க வேண்டும். புருவமத்தில் தங்குகின்ற காற்று வெளியே வராது. அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள்? புண்ணியத்தை செய்தும் முதுபெரும் தலைவன் சுப்பிரமணியரை வணங்கி என்ன செய்கிறான்? மூச்சு காற்றை கட்டுறான். மூச்சு காற்றோடு பழகிறான். மூச்சு காற்றோடு பழகி அது என்ன செய்கிறான்? ஆசான் சுப்பிரமணியர் என்ன செய்வார்? அவனை சாருவார். எப்போ சாருவார்? அருள் தேகத்தில் சாருவார். புலால் உண்ணுன்ற தேகத்தில் சாரமாட்டார். உயிர் கூட செய்கிற தேகத்தில் சாரமாட்டார். வஞ்சனை உள்ள தேகத்தில் சாரமாட்டார். அப்போ வஞ்சனை செய்த தேகம், புலால் உண்ணுன்ற தேகம், பொல்லாத தீய பழக்கத்தில் ஈடுபட்ட தேகத்துக்கு அருள் செய்ய மாட்டார். அப்போ புண்ணியம் செய்த தேகம் அருள் தேகம். ஆசான் புண்ணியவன் இறங்குறான். என்ன மகனை வேணுனார்? என்னை சார வேண்டும், நீ என்னை சார்ந்து எனக்கு வாசி நடத்தி தரவேன்னு கேட்டான். அப்போ என்ன செய்வார்? வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் எங்கே வருவானார். சுப்பிரமணியர் இறங்குறார். இறங்கி என்ன செய்கிறார்? அவர் அறிந்த உண்மையை அவர் சொல்கிறார். அப்போ மூச்சு காட்டோடு கலப்பார். ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை வந்து போகணும் சோதரோடு கலந்து வாசி பழக்கத்தையும் பார்த்து தருவார். யாருக்கு? புண்ணியவான்களுக்கு, புலால் உண்ணாத மக்களுக்கு, விட்டு கொடுக்கும் மக்களுக்கு, தயை சந்தை உள்ள மக்களுக்கு, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கின்ற மக்களுக்கு, தினம் தியானம் செய்கிற மக்களுக்கு, அன்னதானம் செய்கிற மக்களுக்கு,
ஆசான் என்ன செய்வார், மூச்சோரை கலந்து மூச்சு காட்டோட இயக்கத்தை செய்வார். வாசி பழக்கத்தை உருவாக்கி கொடுத்து இடைகளையும் பின்களையும் மாற்ற செய்து அதோடு ஒரு 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 ஆண்டு பழகுவார்கள். வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும். பாருங்கள், கட்டாத காலையை கட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயம் என்றைக்கு இருக்குமோ வாழைப்பேனார் கொங்கணமுறை சொல்வார். காயம் இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும். காயமே உடம்பு இருக்கும்போதே அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருளை பெறுவதற்கு உபாயம் ஜீவகாருண்யம் தான். அருள் பெற்ற உடம்புக்கு தான் தலைவன் தங்குவான். அப்போ மூச்சு ஆட்டோட கலந்து என்ன செய்கிறான், பழக்க வைக்கிறான், இவருக்கு பயிற்சி கொடுக்குறான், வாசி பழக்கத்தை தர்றான். வாசி பழக்கத்தை கொடுத்து இடங்களை பின்களை மாற்ற செய்து ஒரு வருஷம் பழக்குவான். வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும். ஓராண்டு அந்த உடம்போடு அது பழக்கி வாசி பழக்கம் தந்து பிறகு என்ன செய்கிறான், இடைகளையும் பெண்களையும் மாற்றி ஆசனை செய்கிறான். ஆசான் சுப்பிரமணியரோ அகத்தீஸ்வரோ ராமலிங்க சாமியோ மாணிக்கவாசனோ திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசோ பதஞ்சலி முனி செய்வாங்க. உடம்பை சவருவாங்க. யாரோடு மறுபடியும் சொல்கிறேன், யாரோடு சவருவாங்கள், புலால் உண்ணாத, உயிர் கொலை செய்யாத, வஞ்சனையற்ற, தயசெந்தி உள்ள, அருள் பொருந்திய, உயர்ந்த அந்த மென்மையான மலரின் மென்மையான அந்த தேகத்தில் சாருகிறான். சார்ந்து இடைகளை பின்களை இயக்கச் செய்து ஆசானை சார்ந்திருந்து 2 கடையும் சேர்ப்பான். 2 கடை இடைகளை சேர்த்து என்ன செய்வான், கண்ட சாந்த வாசி நிறுத்தி புருமத்தி இழுக்குவான். நீ நம்ம இழுக்க முடியாது, அவன் செய்கிறான். ஏன் அவனுக்கு விட்டு செஞ்சேன், நான் புண்ணியவான் செஞ்சுருக்கிறேன், உனக்கு செய்ய மாட்டேன்னா உனக்கு செய்வேன். என்ன செய்யணும்னா அதுக்கு என்ன உபாயம்னா, நான் தான் அது நான் சொல்கிறது. என் பிள்ளை சொல்லியிருக்கிறான், என் பிள்ளை சொல்லியிருக்கிறார், என் உயர்ந்த மகன் ராமலிங்க சாமி சொல்லியிருக்கிறார், வள்ளிதுரை சொல்லியிருக்கார், பிடிச்சி கரையறிக்கையா நான் உனக்கு வாசித்து எடுத்துறாரு. அப்போ அவருக்கு மட்டும் வாய்ஸ் எடுத்து தந்தார், எனக்கு தெரியல, உனக்கு செய்ய நான் தயாராக இருக்கேன். நாங்கள் தான் பொது ஆள், நீ யாரை கூப்பிட்டா நாங்கள் வர இருக்கோம். ஆனால் புண்ணியவன் தான் வருவோம், புண்ணியவனுக்கு தான் அந்த வாய்ப்பு தருவோம். நாங்களே உட சாருவோம், வாசி பழக்கத்தை தருவோம், இடங்களையும் பின்களையும் சேர்ப்போம். நாங்களே என்ன செய்வோம், பொறுமைத்து ஒடுங்கி உந்தி உமிழ்ந்து தங்குவோம். தங்கி என்ன செய்வோம், உன்னை வஞ்சிக்கக்கூடிய இந்த காமதேகத்தை அணுவாக அது கொண்டு விடுவோம். அணுவாக காமதேகத்தை நீக்கி உன் ஞான தேகம் தருவோம். அந்த ஞான தேகத்துடைய தன்மை என்ன, படுகோடி யுகங்கள் வாழலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையா, படுகோடி யுகங்கள். அப்போ நிறத்தில் இருக்காது, வந்தாலும் மாறி போகும். அந்த வாய்ப்பை நான் தருவேன், புண்ணிய செய்தால் தருவேன். அதை சொல்வதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். நீ எந்த அளவுக்கு புண்ணியம் செய்யறியோ அந்த அளவுக்கு நீ வினைகளிலிருந்து விடுபடலாம். நல்ல மனம் வரும். புண்ணியம் செய்தால் வீண் போகாது. ஆக நாங்கள் என்ன செய்வோம், உடம்புல தங்குவோம். தங்கி உன் உடம்புல இருக்கிற அசுத்தத்தை நீக்கி இந்த அசுத்தை நீங்கள் என்ன வழிபடுனா உடம்பு ஆசான் தங்குவான். அசுத்தம் போயிட்டு அசுத்தை நீங்கிவிடும். அசுத்தை நீங்கள் என்ன ஆகும், தன்னை அறியக்கூடிய சரப்பறிவு வரும். அசுத்தை நீங்கள் என்ன ஏற்படுனா தயசந்தி உண்டாகும். அசுத்தை நீங்கள் என்ன ஏற்படுனா செருமலை பெருகும். அசுத்தை நீங்கள் என்ன ஏற்படுனா ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய ஆற்றல் உண்டாகும். அசுத்தை நீங்கள் ஆன்மா ஏன் மாசுபட்டு தெரியலாம். அசுத்த ஆன்மா அவன் தங்கும்போதே இது காமதேகம் நம்மை வஞ்சிக்க போகுது, இதிலிருந்து வெல்ல வேண்டும், வெளில வேணும்னா அதுக்கு என்ன உபாயம்னா, எவன் காமதேகத்தை வென்றானோ ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசகன் அவர்களுடைய திருவடியை பெற்று காமதேகத்தை நீக்கணும். அப்போ மணிமக்கள் இருக்கக்கூடாது, யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறா, அவள் தானே வேணும். காமதேகத்தை நீக்குவதற்கு யார் துணை, மனைவி வேண்டும். மனைவி இல்லாமல் காமத்தை இருக்க முடியுமா? மனைவி துணை கொண்டு காமதேகத்தை நீக்கி புண்ணியத்தை செய்து அருளை பெற்று பூஜை செய்து அருளை பெற்று புண்ணியம் செய்து புண்ணியம் பெற்று பூஜை செய்து அருளை பெற்று அருளும் புண்ணியம் சேரும்போது இந்த தேகம் அருள் தேகமாகும். அருளும் புண்ணியம் இல்லை என்றால் தேகம் அருள் தேகமாகாது. அப்போ ரெண்டும் சேர வேண்டும். அப்போ எப்படி இடங்களையும் பின்களையும் சேர்ந்தோ அது மாதிரி அருள் புண்ணியம் என்பது வலது கை, அருள் என்பது இடது கை, ரெண்டும் ஒன்றா சேரணும். நாங்கள் துணை செய்தால் அவனுக்கு சிந்தனை சிறப்பறிவு வரும். சிந்தனை சிறப்பறிவு வந்தால் சிந்தனை நல்ல தெளிவான சிந்தனை இருக்கும். சிந்தனை இருக்கும்போது உன்னை பற்றி நீ அறிவே, அப்போது உடம்பை பற்றி அறிவே, உடம்பு இருக்க பலகீனங்கள் தெரியும். அப்போ பலகீனத்தை அறிஞ்சவனை என்ன செய்வாய், தப்பிக்க வேணும், எப்படியாவது தப்பித்து கொள்ள வேணுங்கிற உணர்வு வரும். காட்டு நீர் வீட்டில் வச்சுருந்தால், காட்டு பொண்ணு வீட்டில் வச்சுருந்தா எப்போ பார்த்தா நோக்கம் காட்டிலே இருக்கும். காட்டு நீர் பிடிச்சி வீட்டில் வச்சுருக்கான்னா அது சிந்தனை பூராவும் காட்டிலே இருக்கும். அதே மாதிரி இந்த துறையில் வந்தவன் தப்பித்து கொள்ள வேண்டும். யார் அந்த அறிவு தந்தான்னா, புண்ணியமும் அருள் பணம் இருக்குது அந்த நினைப்போது. தப்பித்துக்கொள் மனமே, எதையும் கண்டு மயங்கிடாதே, பொருளாதாரத்துக்கு மயங்காதே, உன்னை மறுபடியும் நேரம் பிறவி வந்துடும், மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டிய வரும், மறுபடியும் பிறவி வந்துடும், தப்பித்துக்கொள்ளுங்க சொல்லிக்கிட்டே இருக்கும். இது எப்போ இந்த சிந்தை எப்போ வரும்னா, புண்ணிய பலம் அருள் பலம் வந்துடுச்சு அவனுக்கு. காட்டு நரியை பிடிச்சி வீட்டை வச்சுருக்கிறான், கட்டி போட்டு வச்சுருக்கிறான்.
அது சேர்ந்து எப்படா அவுத்து விடுவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அவுத்து விட்டுற ஓடிவிடும். இதே மாதிரி இவன் வந்திருக்கிறோம், இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த வகையிலாவது நம்ம பெரிய வஞ்சிடுமோ, எதிராக கொண்டு மயங்கிடுவோமோ, பொறாதாரத்தை மயங்கிடுவோமோ, கோபத்தால் பெரிய வந்துடுமோ, பொருள் பற்று வந்துடுமோ, காமத்தால் வெறி வந்து காம வெறியினால் பெரிய வருமோ, எந்த வகையாவது பெரிய வந்துடுமோ, எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், தப்பிச்சு போடணும், தப்பிக்கணுங்கிற உணர்வு ஊட்டிக்கிட்டே இருக்கும். இந்த உணர்வு புண்ணியத்தால், ஜீவகாரண்ய ஒழுக்கத்தால், இந்த உணர்வு பக்தியால். யாரும் கேட்கணும் தெரியுமா இந்த கேள்வியை? அப்பா நான் தப்பிக்கணும் ஐயா, எப்படியாவது இந்த உலகத்துக்கு நான் தப்பிக்கணும். எத்தனையோ கடைக்கலாடகா பெரிய எடுத்துட்டேன், இனியாவது நான் தப்பித்து வாழ ஆசைப்பட்றேன், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். இல்லை மகனே, நான் துணை இருக்கிறேன், நீங்கள் உனக்கு நான் துணை இருக்க வந்திருக்கிறேன். இந்த வினையிலிருந்து விடுபடு. இயற்கையின் கூறு பெண்மை ஆண்மை சேர்ந்து வந்திருக்கு அந்த உடம்பு. அப்போ பொய்யும் மெய்யுமாக கலந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நரகமும் சொர்க்கமாக சேர்த்து வச்சிருக்காங்க கடவுள். அந்த நரகத்தை நீக்கி சொர்க்கத்தை நிலைப்படுத்திக்கொள், அதுக்கு நான் துணை இருக்கிறேன். அதுக்கு என்ன உபாயம்? புண்ணியமும் என் திருவடி பூஜைன்னார் ராமலிங்க சாமிகளே. உங்கள் திருவடியை பூஜித்து ஆசிரியர் இன்னைக்கு அருள் செய்ய வேண்டும், அடிய ஜென்மத்துக்கு கடை தேற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ நான் பொருள் தரேன் ஐயா, நீ ஒன்றும் வறுமையாக விட்டுல, நீ என்னை பூஜை செஞ்சால் நான் பொருள் அள்ளி கொடுக்குறேன். கிடைக்க நான் கொடுத்த பொருளை நீங்கள் ஏழைகளுக்கு செய்யும் போது தான் புண்ணியத்தை. உனக்கு பொருள் தந்தது நான் புண்ணியம் செய்து நீ ஜென்மத்தை கடை தேற்றதான். புண்ணியம் செய்ய செய்ய என்ன ஆகும்? நான் உனக்கு நான் அருள் செய்ய ஆரம்பிச்சிருவேன். நீ புண்ணியத்தை நிறுத்திட்டு நான் அருள் செய்ய மாட்டேன். அருளும் புண்ணிய பலம் என்ன நீ உணர முடியாது. நீ உணர முடியாட்டால் உன் தேகத்தை பற்றி அறிய முடியாது. தேகத்தை பற்றி அறிய முடியாட்டால் உடம்பை பற்றி அறியாமட்டால் உயிரை அறிய முடியாது. உயிரை பற்றி அறிய மூச்சு காட்டை அறியலாம். மூச்சு காட்டை அறிந்தவன் இடகளை பெண்களை பற்றி அறிவான். இடகளை பெண்கள் அறியதவன் அந்த இடங்களையும் பெண்களையும் சேர்த்து சுழுமணியில் செலுத்துவான். சுழுமணியில் நான் செலுத்தும் போது நாங்களும் உள்ளே தங்கியிருப்பேன். தங்கியிருந்தேன் செய்வேன், உன்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை நீக்கிடுவேன். வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை நீக்கினால் அந்த உடம்பு ஒளி உடம்பு அல்லது அருள் உடம்பு, இனி மரணமில்லா பெருவாள் புரிய பாக்கியத்தை தருவேன். ஆக ஒன்று துணை ஒன்றை பெற்று மற்றொன்றை பெறுவதுமா. அப்போ இப்போ நாங்கள் இந்த தொகை இந்த துறை எப்படி இருக்குதுன்னா, எந்த அளவுக்கு புண்ணியம் செய்கிற அந்த அளவுக்கு சிறப்பறிவு இருக்குது, எந்த அளவுக்கு பாவம் செய்யோ அந்த அளவுக்கு வன்மனம் இருக்குது. சரியா? புண்ணியம் செய்ய செய்ய என்ன இருப்போம்னா, அதான் முன்னே சொல்கிறக்கும் பொலால் உண்ண பழக்கம் தீரும், பொலாத காமவெறி தீரும், இப்போ விட்டு கொடிய கோபம் தீரும், பொறாமை குணம் தீரும், புறங்கூறுதல் தீரும், பிற மதித்து வாழ்வான், அன்புள்ளவனாக இருப்பான். புண்ணியவானோடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னா, அவன் முகத்தை பாருயா, அடே அருள் இருக்குது, பேச்சில் அருள் இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இருக்குது, பிள்ளைகள்லாம் அமைதியாக இருக்குது, பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதான் புண்ணியத்தின் காரணம். பிள்ளைகளுக்கு நோய் அடிபட்டு விபத்துக்குள்ளாக்கி, மனைவிக்கு நோய், கணவனுக்கு நோய், அண்ணனுக்கு தம்பிக்கு பிரச்சனை, எல்லாம் ஒற்றுமை இல்லை, மாமியார் மருமை பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, குடும்பத்தில் அமைதி புகஞ்சு எப்போ பார்த்தாலும் கொந்தளிப்பு இருக்குண்ணா. என்னையா காரணம்? அங்கே அறிவாக இருக்குது, அறிவெல்லாம் இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, அறிவு இருக்குது, சிறப்பு இருக்குது. என்னடா புண்ணியம் இல்லை. மாமியார் மருமக்குள்ளே பிரச்சனை, நாத்தனார் நமக்கு இப்போ நாத்தனார் பிரச்சனை, குழந்தனார் பிரச்சனை, என்ன பிரச்சனை விடாத பிரச்சனை தான். என்ன கர்மம் பாவம்னா குடும்பமே எப்போ பார்த்தாலும் அமைதியே இழந்து கிடக்கும். என்னையா இவ்வளோ வசி இருக்குது, எல்லாம் பட்டதாரியாக இருக்காங்க, பட்டதாரியாக இருந்துக்கூடாது, படிப்பு இருக்குது, எதுக்கு படிப்பு இல்லை? அங்கே எல்லாம் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனால் அமைதி இல்லை. என்ன காரணம்? அதுக்கு என்னையா காரணம்? எல்லாம் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. ஒன்றே ஒன்று குறை, அங்கே புண்ணிய பலம் இல்லை. அந்த புண்ணியத்தை தருவதற்கு அன்னதானம் செய். அது புண்ணியத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சாஸ்தாங்கம் விழுந்து வணங்க வேண்டும். அகத்தீஸ்வரா, ராமலிங்க சாமிகளே, முருகா, திருஞான சம்பந்தரையா, அவரே விழுந்து வணங்குறோம். வணங்கி ஆசி வரும்போது எப்படி இருப்புன்னா, நான் என்னை உணர் நீ அருள் செய்யணும், என்னோட பலகீனத்தை நான் தெரிந்து கொள்ள வேணும்னு கேட்குறான். அப்போ பூஜை செய்கிறான். பூஜை செய்ய விடுமா உடனே மண்மனை குடும்பத்தை ஒரு பிள்ளைக்கு விபத்து உள்ளாயிடுச்சு. இப்போ விபத்து உள்ளாகி ஆஸ்பத்திரி இருக்கிறான். டாக்டர் மருத்துவர் சொல்கிறார், வலது கடை எடுக்கணும்னு சொல்லிட்டார். நீ எங்கே பூஜை செஞ்சு வரேன். அப்புறம் இன்னொரு பிரச்சனை, மனைவிக்கு புத்துநோய் வந்துச்சு, பூஜை செஞ்சு பாரு, இவ்வளோ வசி இருக்குதே, பிள்ளைய வந்து மருத்துவம் சொல்கிறான், வலது காலை எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. வலது காலை என்ன சொல்கிறேன், கையெழுத்து போடுங்கிறான், வலது காலை எடுத்தாகணுங்கிறான். மகனுக்கு, மனைவிக்கு புத்துநோய், எங்கே பூஜை செய்வேன்? நீ கும்பிட்டு பாரு, உன் பூஜை போகிறாவும் அந்த விபத்துலேயே இருக்கும். இப்போ இந்த இதில் தப்பிக்கணியா? அதுக்கு ஒன்று செய்ய அன்னதானம். இளமை இருக்கும்போதே செய்து கொள், முதுமை வந்தால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அப்படி என்ன செய்கிறான், அன்னதானம் செய்கிறான். அன்னதானம் செய்யும்போது குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு, குடும்ப நபர்கள், குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் நல்லபடி இருந்தால் தான் தாய் தந்தை குடும்ப தலைவர் நல்லபடி இருக்கிற, குடும்ப தலைவன் குடும்ப தலைவி நல்லபடி இருக்கலாம். குடும்பத்தில் இப்போ அந்த குடும்பத்தில் கொந்தளிப்பு இருக்குன்னு சொன்னாவே ஏதோ ஒரு பலகீனம் இருக்குது, ஏதோ ஒரு பலகீனம் வந்துடுச்சு. அங்கே
அது அது இப்போ நான் இப்படி எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் அமைதி இல்லைன்னு சொன்னால் ஏதோ பலைக்கணும் குடும்ப தலைவனுடன் இருக்குது. அது குடும்பத்தில் புண்ணிய பலம் இல்லை, அது புலால் உண்ணுகிறார்கள், அல்லது உயிர் கொலை செய்கிறார்கள், அல்லது குடும்ப தலைவன் ஏதோ நெறி தவறுகிறான், அது குடும்ப தலைவி நெறி தவறுகிறாள், ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. முறை தவறிய வாழ்க்கை, முறையான வாழ்க்கை இல்லை. முறை தவறிய வாழ்க்கையில் குடும்பத்தில் தான் கொந்தளிப்பு இருக்கும், பிரச்சனை இருக்கும். அப்போ அதுக்கு உபாயம் காலையில் அது ஒரு சத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று முதல் இந்த குடும்பத்தில் புலால் உண்ணுன்ற பழக்கத்தை விடுபட வேண்டும். நம்ம பிள்ளைகளும் நாம் சாப்பிடக்கூடாது. வந்துருச்சு, அருள் வந்துருச்சியா, வரப்போகுது, அவனுக்கு புண்ணியம் வரப்போகுது. இந்த சிந்தனை வந்த போதே புண்ணியம் வரப்போகுது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எந்த உயிரையும் கொண்டு உண்ணக்கூடாது. இதுதான் சத்திய வாழ்வு, இதுதான் உண்மையான வாழ்வு அப்படின்னு ஒரு உருவி இருக்கிறான். வந்துருச்சு, புண்ணியம் வந்துருச்சு, அவனுக்கு அப்போவே அருள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போவே தலைவன் பார்க்குறான், பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லிடுவான். அப்போ என்ன செய்கிறான், அதுக்கப்புறம் இன்று முதல் நம்ம குடும்பத்தில் யார் வந்தாலும் சரி, தகுதியுள்ள விருந்தராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, தகுதி உள்ளவன் வரல, தகுதி உள்ளவனாக அது உயர்ந்தவன் தான், புண்ணியம் செய்திருக்கணும். விருந்தை உபசரிக்கிற பண்பு வேண்டும். நம்ம நோக்கி யார் வந்தாலும் சரி, கஞ்சி இருந்தாலும் சரி, மலர்ந்த முகத்தோடு உணவு தரணும். விருந்தை உபசரிக்க பண்பு வேண்டும். அப்போ விருந்தை உபசரிக்க வேண்டும், அந்த உணர்வு வரணும். வசதி தானே வரும், நீ ஒன்று கேட்க முடியும். விருந்தை உபசரிக்க மட்டும் தானே வரும். வித்தி மடையில் வேண்டும் கொள்ளோ விருந்தோமி மிச்சில் மெசுவான்னு போலன்னா, நீ விதைக்கணும், விதைச்சி அறுவடை செய்ய முடியல, விதைக்காமலே வரும்னு சொல்லுவான் பல்லு. அப்போ என்ன செய்யலாம், விருந்து உபசரிக்கிற இன்னையிலேருந்து நம்ம நோக்கி யார் வந்தாலும் அவர்கள் மன மகிழ்மொழி நடந்து இருக்கக்கூடிய ரசம் ஊருக்காக கொடுத்தாலும் சரி, ஒரு துவையில் குடித்தாலும் சரி, அதை மலர்ந்த முகத்தோடு செய்தால் அங்கே புண்ணியம் இருக்குது. விருந்து உபசரிக்க வேண்டும். அடுத்தது புலால் உண்ணாதிருக்க வேண்டும், விருந்து உபசரிக்க வேண்டும். அடுத்து என்ன, நம்ம குடும்பத்தில் என்ன கொள்கை, என்ன எழுதியிருக்கிறோம், தினம் ஒரு சோறு போட முடியல, குற்றமில்லை. அடுத்தது கட்டளை வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ஆளுக்கு சோறு போடணும்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கு யோக்கியதில்லை, வறுமை சூழ்ந்திருக்கு, குற்றமில்லை. மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அப்பா, மாதம் ஒருவருக்கு செஞ்சிட்டோம், அந்த வாய்ப்பு இருந்தால் போதும். அடுத்து என்ன கொள்கை, பிற மனம் புண்படாத வாழ வேண்டும். யாருக்கு நம்ம யாருமே குறை சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம யாரு மீதையும் குறை சொல்லக்கூடாது. பிற மட்டம் தட்ட நினச்சி நம்ம மட்டம் தட்டுறோம்னு அர்த்தம், நம்ம மட்டமாக போகிறோம்னு அர்த்தம். அவனை மட்டம் தட்டி வைக்கணும்னா, ஏப்பா அவனை மட்டம் தட்டி வைக்கணும், அவனுக்கு என்ன அர்த்தம், இவனுக்கு என்ன லாபம், அவனை இப்படியே கெடுக்கணும். கெட்ட போகிற மனசே, இப்போ நீ கெட்ட போகிற, அவனை மட்டம் தட்டி நினைக்கிற, நீ மட்டம் தட்டிக்கு போகிற, அவனை கெடுக்க நினைக்கிற, நீ கெட்ட போகிற. இப்போ இந்த அறிவு எப்படியா வரும்னா, அது ஆசான் ராமலிங்க சாமிகள் ஆசையாலும் ஆசான் ஞானபண்டிதன் ஆசையாகும். அகத்தீசன் நினைக்கணும். ஐயா பிறர் மட்டம் தட்டை நினைக்கிறேன்னு அவனை மட்டும் அவனை ஒரு அடக்கி வைக்கணும்னா, நீ அடங்கி வாழ போகிறடா, நீ அடங்கி வாழ போகிற. அவனை அடக்கி வைக்கணும். அவனை மட்டம் தட்ட நினைக்கிறீல்ல, நீ அந்த இடத்துக்கு வரப்போகிற, உன்னை மட்டம் தட்ட போது காலன்னா. ஐயோ, இது எனக்கு தெரியலண்ணா. அவனை பலைக்கணுப்படுத்தணும், இவனை பலைக்கணுப்படுத்தணும், அவனை மட்டம் தட்டி வைக்கணும், அவனை புகழை மங்க செய்யணும், இவனை அடக்கி வைக்கணும். நீ இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வச்சுக்காத. அவனை அடக்கி வைக்கணும், இவனை மட்டம் தட்டணும், அவனை நெருக்கி பிடிக்கணும், இவனை வாய்ப்பு இல்லாமல் செய்ய நினைச்சேன்னா நீ அந்த வாய்ப்பெல்லாம் நீ பெறப்போன்னு அர்த்தம். அதான் கெடுவான்னு கெடு நினைப்பான்னா. இப்போ இந்த அறிவெல்லாம் எப்போ வரும்னா, புண்ணியவானுக்கு தான் வரும். அவனையா நீ மட்டம் தட்ட நினைக்கிற, அவனையா அடக்கி நினைக்கிற, அவன் அடிச்சுக்கிட்டு பொறாம வர்ற மனமே தேவையில்லை நினைக்கிறான். அந்த உயர்ந்த கொள்கையை கடைப்பிடிப்பதற்கு புண்ணிய பலம், அதை ஜீவானி ஒழுக்க வேண்டும். இப்போ இந்த மட்டம் தட்டணும், அவனை மட்டம் கெடுக்கணுங்கிற எண்ணமே வராது. அவனும் வாழணும், நம்ம வாழணும். அந்த குணம் எப்போ வரும்னா, அது புண்ணியத்தால் தான் வரும். ஆக தொடர்ந்து எப்படியாவது ஒரு மணி நேரம் பேசினா பேசிகிட்டு இருக்கலாம். எப்படி பேசினாலும் ஒரு மனிதன் கிடைத்ததற்கு ஒரே வழி, பாரத்துக்கு ஒரு கன்னதானம் செய்ய வேண்டும், விருந்து உபசரிக்க வேண்டும், புலால் உண்ணாதிருக்க வேண்டும். இந்த மாதிரி கொள்கை கடைபிடித்தால் அன்றி ஒரு குடும்பத்தில் அமைதி இருக்கா. அமைதியான குடும்பம் வேணும் என்றால் அங்கே அருள் வேண்டும். அந்த அருள் பெறுவதற்கு ஒன்று புண்ணிய பலம், அல்லது தலைவனை புரிந்து பூஜை செய்ய வேண்டும். யாரை தெரியும்னு இப்போ அருள் அவங்களாம் பெரியவங்க. சுப்பிரமணியரோ ராமலிங்க சாமியோ எல்லாம் அருளாளர்கள். மாணிக்கவாசகனோ திருஞான சம்பந்தம் பெரியவங்க. அவங்களாம் அருள் மிகப்பெரிய அருள் வள்ளல், ஹோட்டல் பொருந்தியவர்கள். அவங்க கூப்பிட்றோம், உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மாணிக்கவாசகா, திருஞான சம்பந்தர் ஐயா, திருநாவுக்கரசர் கூப்பிட்றோம். ஏழாம் மகா எதுக்கு என்ன கூப்பிட்றேன்னா, ரொம்ப குடும்பத்தில் அமைதி இல்லைன்னா. அமைதி இல்லாததுக்கு என்ன காரணம், ஏன்னா என் மேலே குறை சொல்கிறியா, என் மேலே குறை சொல்லாதே, நீ செய்த வேணப்பா, என் குடும்பத்தில் அமைதி இல்லை, நானா என் மேலே குறை, என்னையா இப்படி ஒரு குற்றம், என்னையா எனக்கு நான் சிலம்பத்தை சொல்லுவேன், ஏயா என்னையா நான் பாவம் செஞ்சேன், ஏயா என்னை போட்டு வாட்டுறேன், ஏமாடைய என் மேலே குறை சொல்லிட்டு இருக்கிறேன், நீ செய்த பாவம் அல்லல் போட்டு கிடக்கிறேன், நான் என்ன செஞ்சேன் உனக்கு, ஏன் என்னை இப்படி கொடுமை சேர்த்துறேன், நீ என்னை கொடுமை செய்ய முடியாது, நீ கொடுமை செஞ்சிட்ருக்கிறேன், என்ன பாவம் செஞ்சேன், ஏன் இப்படி என்னை கொடுமைப்படுத்துறேன்னா, மறுபடியும் என் மேலே குற்றம் சாட்டாத, நான் என் மேலே குற்றம் சாட்டுறது ரொம்ப பயன் இல்லை, நீ செய்த கொடுமைக்கு அனுபவிச்சுட்ருக்கிறேன்,
நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன், என் மேலே குற்றம் சொல்லிட்டேன் மகனே. நான் ஏன்னா செய்வேன்? ஏன்னா எல்லாரும் எல்லாரையுமே என்ன தான் திட்டுறீங்க? உனக்கு கண்ணு இருக்காடா? என்னை இப்படி கொடுமை செய்றியே அப்படி ஏன்னா என்ன திட்டுறீங்க? நீங்கள் செய்கிற குற்றத்தை, நீங்கள் செய்கிற பாவத்துக்கு ஏன் மேலே என்னை கூப்பிட்டு என்கிட்ட ஒம்புழுக்கிறீங்க? நான் நாங்களும் இது நல்லதாண்ட செய்ய போகிறோம். நாங்கள் தீமை செய்ய நாங்கள் ஆள் இல்லை. நீ செய்த புலால் உண்டு இருக்கிற, பொய் சொல்லியிருக்க, அடாது பாவம் செய்யிருக்க, வறுமைப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கிடக்குற. அது என்னை கூப்பிட்டுக்கிட்டு நான் என்ன செஞ்சேன் உனக்கு பாவம்? ஏன் எனக்கு இடையூறு செஞ்சேன்? என்னடா நாங்கள் இதுதான் உங்கள் வேலையாக போச்சா? இந்த உலகத்தை எல்லாருமே என்னை தான் சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன தீமை செஞ்சேன், உனக்கு என்ன தீமை செஞ்சேன், ஏன் எனக்கு ஒரு கேடு இப்படி துன்பம் வருதுன்னா? நான் கேடு செய்யலப்பா, நீ கேடு தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் நல்லது தான் செய்ய வந்துருக்கிறேன். நல்லது செய்ய வந்துருக்கிற போது என்னை பார்த்து மறுபடியும் என் மேலே குற்றம் சொல்கிறேன். உனக்கு என்ன பாவம் செஞ்சேன், உனக்கு என்ன கேடு செஞ்சேன், ஏன் என்ன இப்படி கேடு எனக்கு துன்பத்தரேன்னா? நாங்கள் துன்புறத்துக்கு நாங்கள் ஆள், நாங்கள் கருணையோட அன்பின் சிகரமாக இருக்கிறோம். அன்பின் முதிர்ச்சியில் நாங்கள் அருள் நல்ல மனசுக்கு இருப்பிட நாங்களே ஜீவகாரணி. கருணையே நாங்களே கருணையே நாங்களாம் உனக்கு தீமை செய்ய போகிறேன், ஏப்பா என் மேலே குறை சொல்கிறேன்னா? அப்போ என்ன யாருன்னா அதுக்கு என்ன ஒவ்வான்னா, இப்படி செயல் நீ அணுவியை கொடுத்து நீ பட்டுக்கிட்ட துன்பத்துக்கு நீயே காரணம். உபாயம் சொல்கிறேன் கேள் மகனே. இப்போ இவ்வளவு துன்பத்துக்கு என்ன உபாயணும்? தான் பொருள் தந்திருக்கிறேன், பொருளை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து புண்ணியத்தை தேடிக்க அமைதி பெற்றிருக்க. அமைதி பெறுவதற்கு நீ தான் முயற்சிக்கணும். நான் என்ன செய்ய உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன். என்ன கூப்பிட முடியலையே. குடும்பத்தில் தான் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது, பகை இருக்குது, கடன் சுமை இருக்குது, விவசாயம் சரியில்லை. விவசாயம் சரியில்லை, கடன் சுமை இருக்குது, பிரச்சனை இருக்குங்கிறதுக்கு நானாக பொறுப்புதுக்கு எல்லாம் பாரு. ஒரு குடும்பத்தை பார்த்தியா, கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் இருக்குது, பங்களாவில் இருக்கிறான் குடி. வாகனம் பார்த்தியா, அற்புதமான வாகனம், நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், ஒரு நல்ல சுகாதாரமாக இருக்கிறான். அவனுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, பால் பாக்கியம் இருக்குது, வீட்டில் பசுமாட்டு இருக்குது. இப்போ எந்த நேரத்தையும் சாப்பாடு இல்லைன்னு இல்லை, அவன் நல்லபடி இருக்கிறான். அவனும் மனுஷன், நீ மனுஷன். உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கடன் சுமை, விவசாயம் சரியில்லை, தொல்லங்களை, பிள்ளைகள் சரியில்லை, பிள்ளைகள் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கான், மனைவிக்கு நோய், எனக்கு நோய், இப்படி இருக்குன்னு நானே செஞ்சேன். நீ அந்த குடும்பத்தை பாரு, அவன் புண்ணியம் செஞ்சுருக்கான், அவன் நல்லபட்டுருக்கான். அவனுக்கு அருள் செஞ்சுட்டு உனக்கு அருள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ இப்படி இருந்துக்கிட்டு என் மேலே குறை சொல்லி என்ன அவனுக்கு பாவம் செஞ்சேன், ஏன் இப்படி என்ன வச்சுருக்குன்னு கேட்குறியே? இதான் எங்களுக்கு வேலையா? உலக மக்களுக்கு நான் வாட்டி வரைக்கும் வந்திருக்கிறேன், உலக நன்மைக்கு தான் செய்ய வந்திருக்கிறேன். நீ என்ன கூப்பிட்டு என் மேலே குற்றம் சாட்டு பற்றிப்பா, என்னப்பா நியாயம்? நான் சுப்பிரமணியன் சொல்லுவார். அப்போ அடிப்படை எப்படி இருக்குது? ஒரு குடும்பம் நல்ல சுகாதாரமான வீடு, சிறந்த நல்ல பங்களா, வேண்டியதில்லை சுகாதாரமான வீடு, நோய் இல்லாத மனைவி, நோய் இல்லாத பிள்ளைகள், தாய் தந்தைக்கு பண்புள்ள தாய் தந்தைகள், உடல் ஆரோக்கியம், நல்ல நண்பர்கள், நல்ல உடன் பிறந்தவர்கள், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, உயர்ந்து உசரிக்கின்ற பண்பு, ஏழைகளுக்கு செய்யக்கூடிய பக்குவம், வறுமையில்லா வாழ்வு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா யாராக கொடுத்ததுன்னா நீ பெற்றுருக்க, நீ கொடுத்துருக்குற, அதை பெற்றுருக்குற. நாங்கள் என்ன செய்வோம்னா அதுக்கு துணை இருப்போம். நாங்கள் இப்போ இந்த மாதிரி வாய்ப்பை நீ தேடி இருக்கிற. இப்போ என்னையா அந்த பங்களாவில் இருக்கிறாரு, புண்ணியம் செய்திருக்கிறார், நோய் இல்லாமல் இருக்கார், அதை விட புண்ணியம் செய்திருக்கிறார். பங்களா இருக்கிற அந்த குடும்பம் அமைதியாக இருக்குது, நோடி இல்லாமல் மகிழ்ச்சியாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்குது. டிவி போட்டு பாதி பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்குது, எல்லாம் சுவையான உணவு சாப்பிட்டுட்டு இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அது புண்ணியம் செய்திருக்கு. அந்த வாய்ப்பு நீ பெறணும். நீ உன் வீட்டில் பொல்லாத வறுமையும் கடன் சுமையும் பிரச்சனையும் நோயும் சூழ்ந்துக்கிட்டு தடுமாறினா அதுக்கு நானே பொறுப்பு. என் மேலே குறை சொல்லாத மகனேன்னார். அப்போ அது இருக்குன்னா ஒருத்தன் சுகாதாரமான சொந்த வீடு அமைந்திருக்கு, அது சுகாதாரமான வீடு, சுற்றுப்புற சாக்கடையாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் இயற்கையான இடம். இப்போ அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பண்புள்ள மக்கள் அது இருக்கிறாங்க, இல்லை பண்புள்ள மக்கள் மாற்றிக்கலாம். அப்போ வீட்டில் உள்ளவங்க அமைதியாக இருக்காங்க, நோய் இல்லாமல் இருக்குது, எப்போதும் ஊசி மருந்துக்கு வேலை இல்லை, மாத்திரை மருந்துக்கு வேலை இல்லை, நிம்மதியான வாழ்வு, உடல் ஆரோக்கியம் இருக்குது. அப்போ புண்ணியம் இருக்குது. இதை தேடுவதுக்கு என்ன போயன்னா அதுதான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். தெய்வத்துடன் வாழ வேண்டும் என்று நினைப்பது தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். அப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை படி நடக்கிறோம். அப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை நடந்தால்தான் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் இருக்கும். இப்போ பொழுது அராஜகம் செய்கிறான், பொலால் உனக்குண்டா அராஜகம் செய்கிறான், நிம்மதியாக இருக்கணும். பேங்கில் பணம் இருக்க மட்டும், புண்ணிய பலம் இருக்க மட்டும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். புண்ணிய பலம் இல்லை என்றால் அப்படியே எல்லாம் ஸ்தம்பித்து விடும். பெட்ரோல் டீசல் எல்லா வண்டியாடி நின்று போகும். அப்போ டீசல் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அது டீசல் எப்படின்னா அன்னதானம் செய்தால் வண்டிக்கிட்ட வாகனம் டீசல் ஊற்றுறன்னு அர்த்தம். அன்னதானம் செய்யவிட்டால் வண்டிக்கு வாகனம் டீசல் நின்று போகுதுன்னு அர்த்தம். ஆக இப்போ இந்த சங்கம் என்ன செய்யுது? இப்போ இந்த சங்கத்தினுடைய நோக்கமே நம்ம இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் எப்போதும் அமைதியாக இருக்கிறார்கள், எந்த காலத்திலும் நோய் இல்லை, எப்போ எல்லாம் எல்லாம் ஒருத்தர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. இந்த சங்கத்தை கிட்டத்தட்ட 14/2/1988 முதல் இதுவரையிலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறதே இல்லை.
எப்போ பார்த்தாலும் பசி உணவு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு பாதி பேத்துக்கு உணவு கிடைக்குது, பாதி பேத்துக்கு உணவு இருக்குது, பாதி பேத்துக்கு உணவு இல்லைங்கிற ஏக்கமே இல்லை. எல்லோரும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இங்கே இந்த சங்கத்து அருள் இருக்குது. இப்போ இந்த சங்கத்தில் பாதி பேருக்கு உணவு இருக்குது, பாதி பேருக்கு உணவு இல்லைன்னு சொன்னாவே அங்கே என்ன இருக்குது? ஏதோ பழைக்கணும் இருக்குது. பழைக்கணும் ஏதோ வந்துடுச்சுங்க, சனியம் பிடிச்சிருக்குது. இந்த சங்கத்தில் பாதி பேருக்கு உணவு இருக்குது. இப்போ இங்கே தயாரிக்கப்பட்ட இட்லியில் பாதி பேத்துக்கு தான் இருக்குது, பாதி பேத்துக்கு உணவு இட்லி இல்லைன்னு சொன்னால் ஏதோ நம்மகிட்ட பழைக்கணும் இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? 300 பேர் சாப்பிட்டாங்க. எத்தனை இட்லி இருக்குது? எவ்வளோ இட்லி இருக்குது? 2 அண்ணா கூட இருக்குங்க. சரி சரி, மத்தியானத்துக்கு வரவங்களுக்கு ஆளுக்கு 2 வச்சுருப்பா. அப்போ சாப்பிட்டது 320 பேர், 2 அண்ணா கூட இட்லி இருக்குது, மற்ற தட்டில் ஆளுக்கு 1 வச்சுருப்பா. அப்போ இவ்வளோ பேர் சாப்பிட்றோம், இவ்வளோ பேர் டீ சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், அவ்வளோ பேர் தண்ணி இருக்குது, எல்லாம் வச்சிருக்கு. என்ன இருக்குது? அங்கே அருள் பழம் இருக்குது. அந்த அருள் பழம் எப்போ இருந்தது? தலைவனால் கொடுக்கப்பட்டது. தலைவன் எப்போ தருவான்? தூய மனசில் தருவானா? எங்கள் இந்த ஸ்தாபனம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தூய மனம். எந்த தொண்டர்களாவது யாராவது பசியாட்ட இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஐயோ பாவம், இருக்கவே முடியாது. இதுக்கு எது காரணம்னா தூய்மை இருந்துச்சு, அங்கே செல்வம் இருக்குது. தூய்மை இருந்ததுனால அருள் இருக்குது. அப்போ தூய்மைக்கு என்ன மறுபெயர்கள்? தூய்மைக்கு கருணை என்றும் அது அருள் என்று பொருள்படும். ஆக இது உள்ளவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. இவ்வளோ பேர் சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு கோடிக்கணக்கான பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, குறையவே இல்லை. அச்சய பாத்திரம் என்னையா காரணம்? தூய மனம் இருந்துச்சு, லட்சக்கணக்கான பல லட்சம் பேர் சாப்பிட்டாங்க, கோடிக்கணக்கான பேர் சாப்பிட்ருக்காங்க. என்ன சாப்பிட போயிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக ஒரு சங்கத்தில் அருள் பலம் இருக்குது, அங்கே தூய்மை இருக்குது, அது தயை இருக்குது, அது ஜீவகாரண்யம் இருக்குது, அது கருணை இருக்குது. அது அந்த கருணை, அது தயவு, அது அன்பு, விட்டு கொடு, அந்த அனுசரிக்கிறது பண்பு, இது போன்ற பெருமை எல்லாம் இருக்குன்னா அங்கே அருள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அருள் இருக்குன்னா தூய்மை இருக்குன்னு அர்த்தம். தூய்மை இருக்குன்னு சொன்னால் ஜீவகாரண்யம் இருக்குன்னு அர்த்தம். ஜீவகாரண்யம் இருக்குன்னா தயவு இருக்குன்னு அர்த்தம். தயவு இல்லாத நடத்து செல்வம் இருக்குமா? இப்போ இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தில் தயவு சிந்தை இல்லை என்றால் என்ன இருப்பேன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு பாதி பேர் சாப்பிடாம பாதி பேருக்கு உணவு இருக்காது. இது மாதிரி ஒரு வளைக்கணம் இருக்குன்னு சொன்னால் இங்கே அருள் பலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன உபாயம்னா அதான் ராமலிங்க சாமி அழைத்து இங்கே உள்ள தொண்டர்கள் அத்தனை பேரும் அவர் மேற்கொள்கின்ற காரியம் எல்லா காரியத்திலையும் எல்லாமே தடையெல்லாம் அடக்கணும். அவர்கள் விரும்புவது கைகூட வேண்டும், அவர்களுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் கேட்குறோம். அப்போ தூய மனசு இருக்கு. அப்போ இந்த சங்கத்தின் அடிப்படையே இந்த சங்கம் புண்ணியம் உள்ள சங்கம். என்ன காரணம்? தொண்டர்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லை. இந்த சங்கம் அருள் உள்ள சங்கம். என்ன காரணம்? எந்த தடையும் இல்லையா? எந்த 12 மணிக்கு 1 மணிக்கு போனாலும் சாப்பாடு இருக்கும். என்ன செய்வாங்க? 10 பக்கம் 5 7 பக்கம் 8 பக்கம் சோறு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தற்பெருமை பேசலை. அங்கே இதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. மற்ற சங்கத்தை அப்படி ஒரு சில சங்கத்தை இருக்கலாம், சில சங்கத்தை அது வாய்ப்பே இருக்காது. பாதி பேர் சாப்பிடாம பாதி பேர் சாப்பிட முடியாது. அங்கே இது மாதிரி ஒரு பலகீனம் இருக்கும். அப்போ என்ன செய்கிறோம்? இந்த வாய்ப்பை உருவாக்கணும். சரி, குடும்பம் இருக்குது, எந்த நேரத்தையும் உணவு இருக்கணும். இங்கே நம்ம பெருசாக இருக்கட்டும், இதில் தனியாக சங்கம் இது, எந்த நேரத்துலையும் உணவு இருந்துக்கிட்டே இருக்கணும். யாரும் வந்தாலும் சாப்பிடணும், அது மாதிரி இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? குடும்ப தலைவர் என்ன செய்யணும்? சமைத்து நல்ல கெட்டு போகாததுக்கு முன்னே, அந்த உணவு கெடுவதற்கு முன்னையே என்ன செய்யணும்? அக்கம் பக்கம் உள்ளவரை கூப்பிட்டு கொடுத்துடணும். அக்கம் பக்கம் ஏழை மக்களோட கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எண்ணம் உள்ள குடும்பத்தில் செல்வம் பிறகு தான் செய்யும். அந்த உணவை வீணாக்கக்கூடாது. கடவுள் கொடுத்ததல்லவா? கடவுள் கொடுத்த உணவை சமைச்சு அறுசுவாக சமைச்சு குடும்பத்தில் சாப்பிட்டு மாமா மாமி தாய் தந்தை அண்ணன் தம்பி எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்துச்சுன்னா அக்கம் பக்கம் ஏழையை கொடுத்தாவே நிச்சயம் கடவுள் அருள் செய்வாங்க. அந்த உணவு வீணாக்குன்னா கடவுள் கோவம் வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக ஒரு குடும்பம் நல்லபடி இருப்பதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரண்ய ஒழுக்கம் வேண்டும். ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது ஜீவத்தையுடன் வாழ்வேன் என்று அந்த ஜீவத்தையுடன் வாழ்வேன் என்ற கொள்கை தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். ஆக அந்த குடும்பம் நல்லபடி இருப்பதற்காக தான் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறோம். இதுக்கு பயிற்சி வேணும், தொடர்ந்து பயிற்சி கொடுக்கணும். மனசுக்கு யாரையா பயிற்சி கொடுப்பான்னா ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பானா? என்ன பயிற்சி கொடுக்கறது? தினம் 10 நிமிஷம் படிக்கிறான், அருள்பா தேவகாரனை படிக்கிறான், சாசாமி வந்து வணங்குறான். எப்பா நான் ஏழை மக்களுக்கு பசியாட்டக்கூடிய அறிவு கூடப்பா, அந்த வாய்ப்பை கொடு அப்படின்னு கேட்குறோம். அன்னதானம் செய்கிறோம். அன்னதானம் செய்து அந்த அடிப்படை அன்னதானம் செய்கிற அந்த முன்னே சொல்லியிருக்கோம். புலால் உண்ணுகின்ற மக்கள்கிட்ட அருள் பலம் இருக்க முடியாதுன்னு. அருள் இருக்க அப்படி அவர்கிட்ட அந்த தயவு செஞ்சிருக்கு. அதை நான் சொல்லிட்டான், பொருளாட்சி போட்டாதான் இல்லை, அருளாட்சி ஆங்கிலே உன் திரும்பருக்கு வச்சுட்டான். பொருளை பாதுகாக்கிறவனுக்கு பொருளால் எந்த பயனும் இல்லை. அது மாதிரி அருளை போட்டு வாழ்கின்ற மக்களுக்கு புலால் உண்ணுகின்ற மக்கள் புலால் உண்டால் அருள் அவர்கள் கிடையாது. ஆகவே எதை ஆகணும்? குடும்பம் நல்லா எப்படி இருக்குன்னு. எதுக்கே குடும்பம் நல்லா எப்படி இருக்குன்னா மனிதனுக்கு தான் கடவுள் அடைய வாய்ப்பு இருக்குது. மனிதனுக்கு தான் கடவுள் அடைய வாய்ப்பு இருக்குது. கடவுள் தன்மை எதுன்னு கேட்டால் அதை மரணமில்லா பெருவாழ்வுண்ணா. மரணமில்லா பெருவாழ்வு எதுன்னு கேட்டால் மூச்சு காட்ட இயக்கத்தை நிறுத்தி வைப்பதுன்னா. மூச்சு காட்ட இயக்கத்தை நம்மால் நிறுத்தி வைக்க முடியுமா? நம்மால் நிறுத்தி வைக்க முடியாது. அப்போ நம்மால் அந்த மூச்சு காட்ட இயக்கத்தை நிறுத்தி வைக்கிறது என்ன உபாயம் என்னதான்? அது தலைவன் ஆசையால் தான் இருக்குது.
மனிதனுக்குள்ளே இந்த ஓடுகின்ற ஆன்மாவை எடுத்து புருவத்தை செலுத்தி வைத்து தலைவன் தங்குறான். தேகம் சுத்த தேகமாகுது. இனி அந்த தேகத்துக்கு அழிவில்லை. பல கோடி யுகங்கள் வாழுகின்ற வாய்ப்பு இருந்தும் மனிதர்கள் அதை சிலர் உணர முடியாமல் காமத்துக்காகவும் வேறு வேறு வகையான புலால் உண்ணுவதற்காகவும் வீண் பொழுது கழிச்சிக்கிட்டு வீண் பொழுது கழித்து கடைசி காலத்தில் 60-65 வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஈழை இருமல் சூழ்ந்து ரொம்ப நலிந்து போகிறான். அந்த ஈழை இருமல் வருவதற்கு முன்னே நல்ல காரியம் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் ஜீவவாணி ஒழுக்கமாகும். அந்த வாய்ப்பு இளமை இருக்கும்போது செய்துக்கணும். இப்போ இந்த சங்கத்தலைவர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. இளமை இருக்கும்போதே இளமை இருக்கும்போதே இளமை இருக்கும்போதே செய்து கொள்ளணும். தினம் பூஜை செய்துக்கணும், அன்னதானம் செய்துக்கணும். அப்படி இருந்தால் முதுமைக்கு துணை இருக்கும். முதுமை காலத்தில் துணை இருப்பது யார்? மனைவியா மக்களா? உனக்கு துணை இருப்பது புண்ணியந்தான். புண்ணியம் செய்தால் மருமக சோறு போடுவா, புண்ணியம் இல்லாட்டி மகளே சோறு போட மாட்டா. புண்ணியம் இருந்தால் உனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் வந்தாவே ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ எங்கே பழகம் இருக்கியா, அதுக்கு என்ன உபாயம்? நோய் இருக்குது, பிரச்சனை இருக்குண்ணா. இப்போ எதுக்கு அன்னதானம் தான். ஆக நோய் இருந்தாவே பிரச்சனை இருக்குது, கடன் சுமை இருந்தால் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் அமைதி இல்லைன்றால் பிரச்சனை இருக்குது. அதுக்கு உபாயம் ஒன்று பசி ஆற்றுவித்தல், மற்றொன்று தியானம் செய்யுது. இது 2 கொள்கையை கடைப்பிடிக்கும் போது தான் குடும்பம்லாம் அப்படி இருக்கும். அப்போ எல்லோரும் அடையக்கூடிய மார்க்கம் சன்மார்க்கம். அந்த மார்க்கம் என்பதுனால் இனி மரணமில்லா பெருவாழ்வு. மரணம் என்பது எது என்று கேட்டால், வெளியே போன காற்று வெளியே போனால் அந்த காற்று வெளியே உள்ளே வராவிட்டால் அது மரணம், உள்ளே தங்கிவிட்டால் மரணம் இல்லை. இந்த வாய்ப்பை எல்லோரும் பெற வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நூலை வெளியிடுகிறோம். ஆகவே அன்பர்கள், கிடைத்திருக்கிற மானுட பிறவி கிடைத்திருக்கு, நினைச்சிடாதே. மானுட ராக்கை வடிவு சிவலிங்கம், மானுட ராக்கை வடிவு சதாசிவம், மானுட ராக்கை வடிவு சிதம்பரம், மானுட ராக்கை வடிவு திருக்கூத்தேனார். நீ நினைக்காதீங்க இந்த உடம்பை இன்னும் லேசர் நினைச்சிடாதீங்க. கண்ணை மூடினால் 1000 கோடி சூரிய பிரகாசத்தை ஜோதியை காணலாம். அவ்வளோ பெரிய ஆற்றல் உடம்பு. அது மட்டுமா, நீ எதை வேணாலும் செய்யலாம். ஆணை பெண்ணாக்கலாம், பெண்ணை ஆணாக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். அவ்வளோ வல்லமை இந்த உடம்புக்கு இருக்குது. மனிதனுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. இங்கே இருந்துக்கிட்டே இருக்கலாம். கையை நீட்டினா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அல்லது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டில் இருக்க உணவு போல எடுக்கலாம். இருந்து கை நீட்டினால் பல கோடி மைலுக்கு கை நீளும். அந்த அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இருக்குது. இங்கேருந்து கண்ணை மூடி பார்த்தால் கோடான கூடிய அண்டங்களோட இயக்கத்தை இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இங்கேருந்து கண்ணை மூடினால் கடலில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா நீர்வாழ் ஜந்துக்கள் பூராவும் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இங்கேருந்து பார்த்தால் உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கலாம். அந்த வாய்ப்பு இருக்கியா? இவ்வளோ வாய்ப்பாக இருக்குது மனிதனுக்கா? ஐயோ, ஒன்றுள்ளே இருக்குது அந்த சக்தி, உனக்கே தெரியாமல் இருக்குடா. ஐயோ, அற்புத சக்தி. நீ கண்ணை மூடி பார்த்தா கடவுளுக்குள்ளே என்னென்ன இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்று நீர்மூழ்கி கப்பல் ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய மீனெல்லாம் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 50 அடி 60 அடி மீன் அப்படியே போயிட்டே இருக்கும். பல்வேறு ஜீவராசிகளை இருந்து பார்த்துக்கிட்டே ரசிக்கலாம். சில அண்டங்கள் எப்படி இருக்கும்னா, அப்படியே அனல் கக்கிக்கிட்டு இருக்கும், அப்படியே தள்ளப்படன்னு எருமையில் குதிச்சுட்டே இருக்கும். சில அண்டங்கள் அப்படியே ஐஸ்கிட்டே நிற்கும், அப்படியே அசையாமல் இருக்கும். ஒவ்வொரு அண்டமும் பல கோடி மைல் அகலத்துக்கு இருக்கும். அப்படி அந்த அண்டங்களை இங்கேருந்து பார்க்கலாம். இவ்வளோ வாய்ப்பு மனுஷனுக்குள்ளே இருக்கியா? நீ பக்கத்து வீட்டுக்கு உனக்கு தெரியாது, பக்கத்து வீட்டில் இருக்கிறது உனக்கு தெரியாது. அவன் இந்த உலகத்தில் பூரா கண்ணை மூடி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னா, ஒன்றே ஒன்று. ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, அந்த வாய்ப்பை அடியனுக்கு கொடுக்கணும்ப்பா. நான் தர மகனே, நான் அதுக்காக ஏன் இருக்கிறேன், என்னை கூப்பிடு. நீ புண்ணிய செஞ்சால் தான் நான் அருள் செய்ய முடியும். நான் அதுக்கு தான் காத்துட்ருக்கேன். நீ கண்ணை மூடி இந்த உலகத்தை பார்க்கலாம். அந்தரமெங்கு அறிவோம், மற்ற அதனில் அண்ட மடுக்கடுக்காய் அமைந்த உளவறிவோம், அங்கே உந்துரும் போல் பெண்ணும் நிலை அறிவோம்னார் ராமலிங்க சாமிகள். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா அண்டங்களையும் இங்கேருந்தே பார்க்கலாம். உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் இங்கேருந்தே பார்க்கலாம். உலகத்திற்கு எல்லா ரகசியங்களும் இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ வாய்ப்பு மனிதனுக்குள்ளே இருக்குயா. தட்டி எழுப்பணும். யார் துணை கேட்கணும்? யாராவது ஒருத்தன் துணை வேணும்ல. இந்த அறிந்தவன் தெரிந்தவன் சொல்லணும்ல. இல்லைன்னா அது வாய்ப்பு கிடைக்குமா? அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதான் ஒன்றே ஒன்று, அன்னதானம் தான். அதுக்கு புலாலும் இருக்கணும், உயிர் கொள்வது. அதுக்கு ஆசானை கேட்கணும். நான் புலால் ஒன்றுன்ற பழக்கத்தை விடுபட வேண்டும், நீ அருள் செய்யணும்னு கேட்கணும். நான் உயிர் கொலை செய்வதில் நாட்டு உணவனாக இருக்கிறேன், அதிலிருந்து விடுபட வேண்டும்னா என்னென்ன கொனைக்கிட்டு இருக்கு, ஏன்ட பொறாமை இருக்குது, வஞ்சனை இருக்குது, பிற பட்டம் தட்ட நினைக்கிறேன், பிற அவமதிக்க நினைக்கிறேன், கோபம் கொடுமையாக இருக்குண்ணா. இதெல்லாம் இதுக்கடா பாவத்தின் சின்னம் கோபம். பொல்லாத காமமே இது பாவத்தின் சின்னம், பொல்லாத வறுமையே பாவத்தின் சின்னம்,
அவனை அமைதி இல்லை பாவத்தின் சின்னம், குடும்பத்து நிம்மதி இல்லை பாவத்தின் சின்னம், பல்வேறு பிரச்சனைகள் பாவத்தின் சின்னம். இது மாதிரி இருந்தால் என்ன செய்யணும்? இந்த வாய்ப்பு இருக்குது மனிதனுக்குள்ளே, நமக்குள்ளே அவ்வளோ பெரிய சக்தி இருக்கான், புதைச்சி வச்சுருக்கான். ஆகவே நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மாதம் ஒரு கன்னதானம் செய்து தியானம் செய்து இந்த பெருதிற்கரிய மாவட்டத்திற்கு பெற்ற நாம் அந்த தேகத்தின் பெருமை அறிந்து அற்புத தேகம், அமுத தேகம், அற்புத தேகம், அமுத தேகம், அப்பா அற்புத தேகம், அமுத தேகம், புண்ணிய தேகம், அருள் தேகம், ஆற்றல் மிக்க தேகம், உலகத்தை ஆட்டிப்பட உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம், எதை வேணாலும் செய்யலாம், 5 விழுன்னு செய்யலாம். 5 விழு செய்யக்கூடிய வல்லம் இந்த உடம்புக்கு இருக்குது, நமக்குள்ளே இருக்கும் சக்தி. அதை எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அன்பர்கள் அதை தட்டி எழுப்புறதுக்கு வாய்ப்பு நாங்கள் சொல்லித்தரோம். அந்த வாய்ப்பு ஆசான் ராமலிங்க சாமினால், திருஞான சம்மதரால், திருநாவுக்கரசரால், பதஞ்சலி முனிவனால், அருணகிரிநாதனால், அசுனி தேவனால், ஆசான் சுப்பிரமணிய ஆசையால், அருணகிரிநாதன் ஆசையால் அடியேன் சிறிது பெற்றிருக்கிறேன். அந்த பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கடுகு தான் பெற்றிருக்கிறேன். ராமலிங்க சாமி ஆசையாலும், அருணகிரிநாதன் ஆசையாலும், அகத்தீச ஆசையாலும், திருஞான சம்பந்தர், புஜண்ட மகரிஷி, போக மகரிஷி ஆசி, திருமலை தேவன் ஆசையாலும், காலங்கிநாதர் ஆசையாலும், கரூர் முனி ஆசையாலும் நான் பெற்றிருப்பது ஒரு கடுகுத்தினி. அதில் நான் அடைந்த உண்மையை சொல்கிறேன். இந்த வாய்ப்பு இவ்வளோ பெரிய வாய்ப்பு, நான் பெற்றது கடுகு தான். இன்னும் கடல் போட்ட அறிவு நான் பெற வேண்டும். ஆகவே இந்த பெற்ற அனுபவத்தை சொல்கிறேன். பெருதற்கரிய மாடுதறிவு பெற்ற நீ, பெருதற்கரிய மாடுதறிவு பெற்ற நாம் பெற வேண்டிய காலம் இருக்கும்போதே செய்ய வேண்டிய செய்து ஜென்மத்தை கடைசெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பர் தண்டாஜ் அவர்கள், அவரும் வாரம் 10 பேர் கன்னதானம் செய்யக்கூடாது. அந்த குடும்பம் சுத்த சன்மார்க்க குடும்பம். அவர் இந்த 10 பக்கத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார். அவர் நீடு வாழ வேண்டும், அவர் குடும்பத்தார் நீடு வாழ வேண்டும், அவர் மேற்கொண்ட காரியம் தடையால் மடக்க வேண்டும், அவர் மென்மேலும் ஜீவகாரணத்தை கடைபிடித்து அந்த குடும்ப நிலை உயர வேண்டும், அவர் நான் பெற்ற இன்ப பேரின்பத்தை அடைய வேண்டும், அதுக்குரிய மன வலிமையும் ஆற்றலும் அவருக்கு ஆசான் அகத்தீசன் தர வேண்டும் கேட்டு, இந்த யார் இந்த ஜீவகாரணத்தை ஒழுக்கத்தை மனப்பாடம் செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன். அவர் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த சங்கத்தார் நீடு வாழ வேண்டும். நான் அறிந்த உண்மையை ரகத்தை சொல்லுகிறேன் கேள்கள். நான் அறிந்த உண்மை எதுன்னு கேட்டான். ஓடுகின்ற காற்றை ஆசான் துணை கொண்டு பூர்வமத்தை செலுத்தி விட்டேன். அந்த செலுத்திய காற்றுக்கு ஆன்மா என்று பொருள் உண்டு. அது ஜீவகாரண்யம் அல்லது அது ஜீவ சமாதின்னு சொல்லுவான். ஆசான் என்ன செய்தார்? செலுத்தி வச்சிருக்கிறேன். ஆசான் சுப்பிரமணியர் என்ன செய்தார்? உள்ளே தங்கியிருக்கிறார். அந்த வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காற்று உள்ளே தங்குவதற்குரிய தங்கி தேகத்தை சுத்தம் செய்து இந்த தேகத்தை ஒளிவுடமாக்குவதற்கு வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலம் கொள்ளும்போது இந்த வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது தான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வெளியிட்டிருக்கிறோம். ஆகவே அன்பர்களை இதை படித்து பயனடைய வேண்டுகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஜீவகாரணத்தை பழகிக்க வேண்டும். கட்டாயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக புலால் உண்ணக்கூடாது. கட்டாயமாக, நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக மாத 20க்கு அன்னதானம் செய்தே ஆக வேண்டும். ஆகவே இந்த கொள்கையை கடைபிடிச்சிங்கன்னால் இந்த பெருகரிய வாய்ப்பை பெறலாம், ஆன்ம ஜெயம் பெறலாம். ஆன்ம ஜெயம் எதுன்னு கேட்டால், ஆன்ம ஜெயம் என்பதே மூச்சு காட்ட வசப்படுத்தல், ஆன்மாவாகிய மூச்சை புருவத்தை செலுத்தி வைத்தல், அது ஜீவ சமாதி. அந்த வாய்ப்பை நீங்கள்லாம் பெற வேணும்னு சொல்லி அந்த வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்க வேணும். அந்த வாய்ப்பை நீங்களும் பெற்று எல்லா வளமும் நலம் பெற்று ஞானவாள் பெற்று மரணமெல்லா பெருவாள் பெற வேணும் என்று எல்லாம் வல்ல ஆசான் ஞானபண்டிதன் சுப்பிரமணியரை வணங்கியும் ஆசான் அகத்தீசனை வணங்கியும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசினால சில தவறு இருந்தாலும் கட்டுணர்ந்த பெரியவர்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் உன் திருவடியை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அன்பர் தண்டாட்சி வாழ்த்துக்கிறேன். நீங்கள் நீடோ வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் என்று சொல்லி இத்தோடு முடிக்கிறேன். வணக்கம்.